ஓகே. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீக் மேஜரா என்ன பார்த்தோம் அப்டின்னா, ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடு. ஹைப்பர் ஃபோக்கஸ்ல மோட்ல நம்ம நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேஸ இன்க்ரீஸ் பண்றது, மெமரிய இன்க்ரீஸ் பண்றது அண்ட் அம் இதெல்லாம் வந்து எப்படி நம்மளோட ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடும் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடும் ஆன்டி கோரிலேட்டட். அதாவது ஒன்று இருந்தால் ஒன்று குறைஞ்சிரும். நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸில் இருக்கும்போது ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் டிஸப்பியர் ஆயிரும். ஸ்கேட்டர் ஃபோக்கஸில் இருக்கும்போது ஹைப்பர் ஃபோக்கஸில் இருக்க முடியாது. அண்ட் ஹைப்பர் ஃபோக்கஸ்ங்கிறது அவுட்வார்டு, வெளியில ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவோம். அண்ட் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இன்வார்ட், நம்மளோடய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது ஸ்கேட்டர் ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் ஹைப்பர் ஃபோக்கஸ்ல அட்டென்ஷன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ண ஸ்கேட்டர் அதாவது ஹைப்பர் ஃபோக்கஸ்ல தான் டெலிபரேட்டா அட்டென்ஷன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு விஷயத்துல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வேற எதையுமே உள்ள விடாம அதை வந்து நம்ம ஒரு ஹாப்பியான விஷயமா உள்ள கொண்டு போகும்போது, ஸோ அது இங்க எப்படி ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இந்த மோர் அட்டென்ஷன் ஸ்பேஸ் பெருசா இருக்க நிறைய இருக்க நம்ம நிறைய பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டாட்ஸை நம்ம அட் அ டைம்ல மெமரியில ஹோல்டு பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டெலிபரேட்லி மேனேஜிங் த அட்டென்ஷன். அங்க ஹைப்பர் ஃபோக்கஸ்ல வந்து டெலிபரேட்னா வேணும்னே நம்ம கண்ட்ரோல்ல நம்ம கையில எடுத்து நம்ம அட்டென்ஷனை மேனேஜ் பண்றது. இங்க வந்து என்ன சொல்றது, அந்த ப்ராஸ்பெக்டிவ் கெயின் அப்படின்னா, நம்ம எதை நினைக்கிறோமோ, இப்போ ஃபியூச்சரை பத்தி நம்ம நிறைய யோசிக்கிறது, ஃபியூச்சரை பத்தி பாசிட்டிவா யோசிக்கிறது ப்ராஸ்பெக்டிவ் பயஸ். ஸோ அங்க வந்து நம்ம அட்டென்ஷனை வந்து கையில் எடுத்து மேனேஜ் பண்றது வந்து இங்க வந்து நம்ம இன்னும் என்ன சொல்றது, நம்ம ஃபியூச்சரை பத்தி தான் திங்க் பண்ணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணும்போது ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல அது ஹெல்ப் பண்ணுது. ரேண்டமா எங்கேயும் போய் தாட்ஸ் போயிட்டு இல்லாம அன்இன்டென்ஷனலா போகாம இன்டென்ஷனலா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல இருக்கிறதுக்கு நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ்ல நம்ம இன்டென்ஷனலா ஃபோக்கஸை வந்து ப்ராக்டிஸ் பண்றது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் மெமரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைப்பர் ஃபோக்கஸ்ல இருந்து வெளியில எல்லா டேட்டாவையும் படிச்சு மெமரியில போட்டா மட்டும்தான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல அதை எடுத்து நம்ம வந்து டாட் கனெக்டிங் பண்ண முடியும். ஸோ அதாவது இன்னொன்னு, நம்ம என்ன சாப்பிட்றோமோ நம்ம அதுவா தான் ஆவோம் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட் ஆஸ் யூ ஆர் வாட் யூ ஈட் வென் இட் கம்ஸ் டு இன்ஃபர்மேஷன் யூ கன்சியூம், யூ ஆர் வாட் யூ சூஸ் டு ஃபோக்கஸ் ஆன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சாப்பிட்றது தான் நாம அப்படிங்கிற மாதிரி, நம்ம என்ன டேட்டாவை கன்சியூம் பண்றோமோ, நம்ம என்ன வெளியில இருந்து திங்ஸை எடுத்துக்கிறோமோ, சூழ்நிலைகள்ல இருந்து லெசன்ஸ்ல இருந்து எல்லாமே எதை எடுத்துக்கிறோமோ அந்த குவாலிட்டிய பொறுத்து தான் நம்மளோட ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் குவாலிட்டி இருக்கும். நம்ம என்ன டேட்டா கன்சியூம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறோமோ, அ அந்த டேட்டாவ பொறுத்து தான் நம்மளோட குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவரு சொல்றாரு. ஸோ க அதாவது ஹ ஹைப்பர் ஃபோக்கஸா இருக்கும்போது ஹைப்பர் ஃபோக்கஸ்ல இருக்கும்போது நெறைய வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறது வந்து, ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல நம்மள இன்னும் ப்ரொடக்டிவ் ஆக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷனை பத்தி சொன்னாரு. 47% ஆஃப் த டைம் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்லயே தான் இருக்கும். அன்இன்டென்ஷனல் ஃபோக்கஸ்குள்ள போனோம் அப்படின்னா, 47% ஆஃப் த டைம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுல 5.4 டைம்ஸ் விச் இஸ் 5 தடவ 6 தடவ தான் நமக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கிறதே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து மைண்ட்ல என்ன என்ன அட் அ டைம்ல மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு அந்த மெட்டா அவேர்னஸ் ஸ்டேட்ல இருந்துட்டே இருக்குமோ, அது வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஸ்கேட்டர் ஃபோக்கஸோட ஒரு கான்செப்டே மைண்டுக்குள்ள இருக்கிற டாட்ஸ எடுத்து கனெக்ட் பண்றது. ஸோ நம்ம வந்து மைண்டுக்குள்ள அட் அ டைம்ல இப்போ இந்த செகண்ட் மைண்ட்ல என்ன ஓடுது, அடுத்த செகண்ட் மைண்ட்ல ஓடுதுன்னு சொல்லி நம்ம மைண்ட்ல அந்த மெட்டா அவேர்னஸ் ஸ்டேட்ன்னு சொல்றோம் இல்லையா? மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்னு நமக்கு தெரியிற ஸ்டேட்ல இருக்கணும். அப்பதான் வந்து என்ன வேல்யூபிள் ஐடியாவா இருந்தாலும், நம்ம நோட் பண்ணாம விடுறோம் மைண்ட்ல இருந்து அப்படின்னா, நம்ம என்ன ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் போய் எந்த யூஸும் கிடையாது. ஸோ நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மைண்ட்ல என்ன வேல்யூபிள் ஐடியா ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அவேர்னஸ் ஸ்டேட்டையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்.
ஸோ ஹைப்பர் ஃபோக்கஸை ப்ராப்பரா பண்ணும்போது தான் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து ரீதிங்கிங் போர்டம். ஸோ இவர் வந்து ஒரு கொஸ்டின் ஹானஸ்டா எல்லாரும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றார். என்ன அப்படின்னா, கடைசியா எப்ப நீங்க போரிங்கா ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப போர் அடிக்குதுப்பா, டைமே போக மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லி, கடைசியா நீங்க எப்ப வந்து வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ ஃபீல் போர்ட் அப்படின்னு கேட்கிறாரு. ஆம், உங்களால அத ரிமெம்பர் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்கிறாரு. கடைசியா நீங்கலாம் எப்ப போரிங்கா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு. ஆ அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சான்சஸ் ஆர் இட் வாஸ் லாங் டைம் எகோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம போரிங்கா இருக்கு, போர் அடிக்குது, டைமே போல அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். அது கூட ரொம்ப கம்மி அ சமயங்கள்ல தான் சொல்லியிருப்போம். ஏன்னா, நம்ம போர் அடிக்க விடாம, நம்மளோட சுத்தி இருக்கிற ஃபோனு, கேட்ஜெட்ஸும், டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல, அதாவது இன்னைக்கு இவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இதுவரைக்கும் எந்த ஜெனரேஷனும் பார்த்ததில்ல. சோ, அதனால போரிங்ங்கிற கான்செப்ட்டே நமக்கு இல்லாம போயிட்டு இருக்கு அப்டின்றாரு. இப்ப போரிங் அப்டிங்கிற ஸ்டேட் என்ன ஸ்டேட்? அதாவது எந்த வேலையுமே பண்ணல. பண்றதுக்கு எந்த வேலையுமே இல்ல. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்டிங்கிற ஸ்டேட்ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு லோ ஸ்டிமுலேஷன் ஸ்டேட் கரெக்ட்டுங்களா? உங்கள வந்து அ ஒரு ஸ்டிமுலேஷன் இல்லாம நீங்க அப்டியே சுத்திட்டு இருப்பீங்க. ஹை ஸ்டிமுலேஷன் ஸ்டேட் அப்டின்னா, நீங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க. எதையோ ஒண்ண தேடிக்கிட்டே இருப்பீங்க. எனர்ஜெட்டிக்கா அப்படியே இந்த ஃபோன பார்ப்பீங்க, இல்ல அத பார்ப்பீங்க, இல்ல இத பார்ப்பீங்க. ஹை ஸ்டிமுலேஷன் ஸ்டேட். ஸ்டிமுலேஷன்னா தூண்டுதல். ஹை ஸ்டிமுலேஷன் ஸ்டேட் அப்படின்னா, நெறைய தூண்டுதல்கள் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். லோ ஸ்டிமுலேஷன் ஸ்டேட்னா, நம்மள தூண்டுறதுக்கு எதுவுமே இருக்காது. வேற வழியே இல்லாம நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஸ்டேட். அந்த ஸ்டேட்டையும் ஸ்கேட்டர் ஃபோக்கஸையும் இவரு கனெக்ட் பண்றாரு. சோ போர்டம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். எஸ்பெஷலி நம்மளோட ஜெனரேஷனுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆம், இதுவரைக்கும் ஹியூமன் ஹிஸ்டரியில இந்த அளவுக்கு நம்மள அட்டென்ஷன் டிவைட் ஆனதே கிடையாது. ஏன்னா, இத்தன நாளா பார்த்தோம்னா, நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மி. ஒரு விஷயத்த எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் போறதுக்கு நெறைய சான்சஸ் இருந்துச்சு. இப்ப அந்த ஃபோக்கஸ் வந்து ஒரு 10, 20 விஷயமா எப்பவுமே டிவைட் ஆயிட்டே இருக்குது. சோ இந்த அளவுக்கு ஹியூமன் ஹிஸ்டரியிலயே நம்ம அந்த சேலஞ்ச ஃபேஸ் பண்ணதில்ல அப்படின்னு சொல்றாரு. எனிதிங் எந்த மொமெண்ட் எடுத்துக்கிட்டாலும், நமக்கு பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. ஆ நமக்கு பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. அதனால நம்ம ஹை ஸ்டிமுலேஷன் ஸ்டேட்லயே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கிறோம். அப்படின்னு சொல்றாரு. ஓகே. இப்ப போர்டம் வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமா அப்படின்னு கேட்டா, ஆத்தர் வந்து எஸ் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல போர்டம் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். ஆ ஏன்னா, அந்த போர்டம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடு. 2வது அந்த லோ ஸ்டிமுலேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது. அதாவது ரொம்ப ஒரு ஹை ஸ்டிமுலேஷன், ஹை தூண்டுதலே இல்லாம, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உங்கள வந்து லோ ஸ்டிமுலேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து, அத பிராக்டிஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆ ஏன்னா ஹை ஸ்டிமுலேஷன் ஸ்டேட்லயே இருந்துட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள தேடிட்டு வெளியிலயே ஓடிட்டு இருப்போமே ஒழிய, ஃபோன் எடுத்து பார்ப்போம், டிவி எடுத்து பார்ப்போம், யாருக்காவது ஃபோன் பண்ணுவோம். இல்ல வெளியில நோக்கி தான் நம்ம ஜர்னி இருக்குமே ஒழிய, நம்ம உள்நோக்கி நம்ம உள்ள இருக்கிற ஐடியாஸ வந்து வெளியில கொண்டு வந்து, நம்ம பிளான் பண்ணி, அந்த மாரி பண்ற எதையுமே நம்ம வந்து பண்ணாம போறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து கான்ஷியஸா இன்னைக்கு இருக்கிற நாள்ல, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல, இன்னைக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ல நம்மள நாமே ஸ்லோ டவுன் பண்ணி, ஒரு லோ ஸ்டிமுலேஷன் ஸ்டேட்க்கு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அ சில சமயம் நம்ம ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் சும்மா இருக்கும்போதோ, இல்ல வந்து ஒரு 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 லாங்கான இமெயில் எழுதும்போதோ, சடனா நம்ம ஒரு லோ ஸ்டிமுலேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கு நமக்கு வ ஒரு ஃபோர்ஸ் நடக்கும். ஏன்னா லோ ஸ்டிமுலேஷன் என்ன சொல்ற ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் சும்மா இருக்கோம், அப்படியே படுத்துட்டு இருக்கோம். ஃபோன்ல சார்ஜ் இல்ல அப்படின்னா, நேச்சுரலாவே நம்ம ஒரு லோ ஸ்டிமுலேஷன் ஸ்டேட்டுக்கு வருவோம். ஏன்னா மைண்டும் ரிலாக்ஸ்டா இருக்கும். பண்றதுக்கும் பெருசா வேலை இருக்காது. ஃபோனும் கையில இல்ல அப்டின்னா, நம்ம ஒரு லோ ஸ்டிமுலேஷன் ஸ்டேட்க்கு வருவோம். அந்த ஸ்டேட் வந்து ஒரு வி ஆர் சடன்லி ஃபோர்ஸ்ட் டூ அடாப்ட் டூ திஸ் லோவர் லெவல்ன்னு தான் சொல்றாரு. நாம கான்ஷியஸா எடுக்கிறதே கிடையாது. நம்ம வந்து வேற வழியே இல்லாம லோ ஸ்டிமுலேஷன் ஸ்டேட்க்கு ரொம்ப ரேரா வர்றோம். ஆம் சோ அ யாஹ்!
ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, போர்டம் வந்து என்ன சொல்றது? நம்ம இத்தனை டிவைசஸ் உள்ள வந்ததுக்கப்புறம், போர்டம் வந்து இந்த டிவைசஸ் எல்லாமே தூக்கி வெளிய எறிஞ்சிருச்சு. நமக்கு போர்டம் அப்படிங்கிறதே கிடையாது. அ எவ்ரி நொடிக்கு நொடி, நொடிக்கு நொடி நம்மள வந்து ஏதோ ஒண்ணு என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி போர்ட்ரம்க்குள்ள போனா கூட ரொம்ப ரேரா, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் நம்ம அதுக்குள்ள போறோமே ஒழிய, நமக்கு அடிக்கடி அது நடக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்படி நடக்காம உட்டதுல ஆஸ் அ கான்சிக்வென்ஸ் இதோட விளைவு என்னாச்சு அப்படின்னா, நம்ம வந்து லோவர் லெவல் ஆஃப் ஸ்டிமுலேஷன்க்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாம போறோம். அண்ட் ஹை லெவல் ஆஃப் ஸ்டிமுலேஷன் இருந்துட்டே இருக்கும்போது, நம்ம ஸ்கேட்டர் ஃபோகஸ் மோட்ல வந்து அ அ இருக்கிறது கஷ்டம். ஸோ நம்மள நாமே வந்து ஹை ஸ்கேட்டர் ஃபோகஸ் மோட்ல வந்து எஃபெக்டிவா இருக்கிறது கஷ்டம். ஸோ நம்மள நாமே வந்து லோவர் லெவல் ஆஃப் சிச்சுவேஷன்க்கு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்ஃபாக்ட் நம்ம அடிக்கடி நம்ம டிவைஸஸ தள்ளி வச்சுக்கிட்டு, நம்ம டிவைஸஸ்லேருந்து நம்மள நாமே புடுங்கி எடுத்து, அ வ இந்த 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 லோ ஸ்டிமுலேஷன் ஸ்டேட்ட வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப பார்த்துக்கிட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணியே ஆவணும். அதுல நம்மளோட ஃபோக்கஸ் கிடைச்சே ஆவணும். நம்ம டைம் போட்டே ஆவணும். அது அது ரொம்ப தல போற வேல அப்டின்னா மட்டும் தான் நம்ம ஃபோன தள்ளி வைக்கிறோம். மத்தபடி நம்ம ஃபோனு, கேட்ஜெட்ஸ்லாம் நம்மள வந்து நல்லா ஓவர் பவர் பண்ணிருக்கு. ஆ ஸோ அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆ இது வந்து என்னன்னா, இப்ப ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, "எனி ஐடியா ஹி சேஸ் அவரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவேன்" அப்டின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது, இந்த போர்டம்ம அவர் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து அவர் ரொம்ப பாசிட்டிவா தான் அவருக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போர்டம் வந்து இன்ஃபாக்ட் குட்டி டோசஸ்ல அட்லீஸ்ட் ப்ரொடக்டிவா இருக்கா? இது ஸ்கேட்டர் ஃபோகஸ்லருந்து எப்படி டிஃபர் ஆவுது? நம்மளால போர்டம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக, அவரு போர்டம டெஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, 1 மாசத்துக்கு டெய்லியும் ஒரு ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்டென்ஷனலா அவரையே அவருக்கு போரிங்கா ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. எப்படி அப்படின்னா, அப்ப வந்து என்னன்னா, ஃபோன் எதையுமே எடுக்க மாட்டாரு. எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாரு. எதெல்லாம் அவர் அட்டென்ஷன எடுக்குமோ, அ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுர்றாரு அவரோட என்விரான்மென்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் போரிங்கா எக்ஸ்ட்ரீம்லி போரிங்கான விஷயத்த எடுத்துட்டு, டெய்லி 1 ஹவர் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அந்த போரிங்கான விஷயங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களையும் ட்ரை பண்ண சொல்றாரு. சோ தட் நீங்க லோவர் லெவல் ஆஃப் ஸ்டிமுலேஷன்க்கு உங்க பிரெயின பிராக்டிஸ் பண்ண முடியும். என்ன அப்டின்னா 1 ஆ ஐடியூன்ஸோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ படிக்கிறது. அதுக்கப்புறம் அ ஸ்டாரிங் அட் த சீலிங் அதாவது விட்டத்த பார்த்து படுத்துட்டு இருக்கிறது. படுத்துட்டு சும்மா மேல பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அ வெயிட்டிங் ஆன் ஹோல்ட் வித் ஏர் கனடாஸ் பேக்கேஜ் கிளைம் டிபார்ட்மெண்ட். ப்ராபப்ளி அங்க அதுக்கு கால் பண்ணா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருக்குமான்னு தெரியல. ஸோ அது ஒரு பேசிக்கலி அது ஒரு கஸ்டமர் கேர். அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. ஆ அதுக்கப்புறம் அவரு வீட்ல ஒரு ஆம இருக்கு. ஆம வளர்த்துறாரு. அந்த ஆம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணும்போது, அது கூடயே அப்படியே நம்ம அது எங்க போகுதோ அங்கேயே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அ அதுக்கப்புறம் ஃபேன வந்து மெதுவா வச்சுக்கிட்டு, மெதுவா ஃபேன் சுத்துறது மட்டும் பார்க்கறது. இதெல்லாம் 1 ஹவர் பண்ணணும். சும்மா 2 நிமிஷம், 5 நிமிஷம் பார்த்துட்டு நம்ம வெளில வந்துர்றோம்னா, நம்மளால வந்து ஒரு லோவர் ஸ்டிமுலேஷன் ஸ்டேட் அதாவது ரொம்ப தூண்டுதல் கம்மியா இருக்கிற ஒரு பிரெயின் ஸ்டேட்ல நம்மளால இருக்க முடியலன்னு அர்த்தம். அ அடுத்து வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டு, அந்த பெயிண்ட் ட்ரை ஆகுறத பார்த்துட்டே இருக்கிறது. அப்புறம் கேன்வாஸ் பெயிண்ட் அடிக்கிற அ பெயிண்ட் அடிக்கிற ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டு, ஒரு கலர மட்டும் எடுத்துக்கிட்டு, அந்த ஒரு கலர மட்டுமே பெயிண்ட் பண்ணிட்டே இருக்கிறது. அ அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரி பழத்துல இருக்கிற சீட்ஸ ஒண்ணொன்னா வெளில எடுக்கிறது. அதுக்கப்புறம் வெளியில வந்து ட்ரெயின்ல போம்போது, ட்ரெயின் விண்டோவுக்கு வெளியில மட்டுமே சும்மா பார்த்துட்டே இருக்கிறது. ஆ இந்த செடிய பார்த்துட்டே இருக்கிறது. அப்புறம் ஆன்லைன்ல செஸ் டோர்னமெண்ட் நடக்கும். அத பார்த்துட்டே இருக்கிறது. ஏன்னா செஸ் டோர்னமெண்ட்லாம் ரொம்ப டைம் எடுப்பாங்க இல்லையா? ஸோ ப்ராபப்ளி அது அவருக்கு போரிங்கா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் வானத்த பார்த்துட்டு ஒரே ஒரு கிளவுட மட்டும் பார்த்துட்டு, அதையே அந்த கிளவுட பார்த்துட்டே இருக்கிறது. ஆ ஹாஸ்பிட்டல்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எதுவும் இல்லாம. அப்புறம் தண்ணி அ சொட்டு சொட்டா பைப்ல திறந்து விட்டுட்டு அத உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸா அயர்ன் பண்றது. அதுக்கப்புறம் அ பை பை வேல்யூ இருக்கு இல்லையா? 22/7 அந்த அந்த பை வேல்யூவோட ஃபர்ஸ்ட் 10,000 டிஜிட்ஸ்ல இருக்கிற ஜீரோஸ கவுண்ட் பண்றது.
அதுக்கப்புறம் மத்தவங்க யாராவது படிக்கிறத அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு, அந்த பேப்பர்ல வந்து அந்த பேப்பர் ஃபுல்லா டாட்ஸ் வச்சுட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃபோன் இல்லாம, ஃபோனு எதுவுமே இல்லாம தனியா போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் விக்கிபீடியா ஆர்டிக்கிள்ல போரிங்கான ஒரு டாபிக்க படிக்கிறது. அபவுட் ரோப் கயிற பத்தி படிக்கிறது. விச் இஸ் வெரி போரிங்கா தான் இருக்கும். கயிற பத்தி என்ன படிக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் கிளாக்க பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. ஆ அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து எக்ஸ்டர்னல் டிரைவுக்கு வந்து ஃபைல ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா, ஆ அப்படி நெறைய ஃபைல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, அத உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறது. அந்த விண்டோவ மினிமைஸ் பண்ணாம. அப்புறம் 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு, அந்த 5 உருளைக்கிழங்க நம்ம கையில பொறுமையா உரிக்கிறது. அப்புறம் ஏதாவது அடுப்புல கொதிச்சுட்டு இருக்கிறத சும்மா பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ்ல எதையோ ஒண்ண கேட்டுட்டு இருக்கிறது. ஆ அப்புறம் நெறைய கல் எடுத்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு, ஒரு கல்லா எடுத்து அந்த இன்னொரு சைடு வச்சுட்டு இருக்கிறது. சோ இந்த மாதிரி கான்ஷியஸா போரிங்கா இருக்கிற விஷயங்களுக்கு ஐடியா குடுக்குறாரு. இது நீங்க பண்ணி பாருங்க. நம்மளால வந்து எவ்ளோ நேரம் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்க. ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி நம்மளால இந்த மாரி போரிங்கான விஷயத்த பண்ணவே முடியல அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ஹை லெவல் ஆஃப் ஸ்டிமுலேஷன்க்கு அதாவது நமக்கு ஏதோ ஒரு தூண்டுதல் இருந்துட்டே இருக்கணும். ஏதோ ஒரு பரபரப்பு இருந்துட்டே இருக்கணும். நம்மளால ஸ்லோ டவுனே ஆக முடியல அப்படிங்கிறது வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஆ இந்த போரிங்ல வந்து இவர் வந்து ஒரு 1 மணி நேரம் உட்கார்றாரு அப்படின்னா, அந்த 1 மணி நேரத்துல இவர் மைண்ட்ல என்ன ஓடுது அப்படிங்கிறதையும் அப்பப்ப பார்த்திருக்காரு. இப்ப ஸ்கேட்டர் ஃபோகஸ்ல என்ன பண்ணுவோம்? பிரெயின் அதாவது நம்ம பிரெயின வந்து வாண்டர் பண்ண விட்டுருவோம். பிரெயின்ல வாண்டர் ஆகும்போது, எக்ஸாக்ட்லி என்ன பிரெயின்ல வாண்டர் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அப்பப்ப அப்பப்ப இல்ல, எல்லா டைமுமே அத வந்து கவனிச்சுட்டே இருக்கணும். நம்ம பிரெயின்ல வந்து எந்த ஐடியா வந்து போகுதுங்கிறத நம்ம நோட் பண்ணாம உட்டுட்டு ஸ்கேட்டர் ஃபோகஸ்ல உட்கார்றது வேஸ்ட் ஆஃப் டைமு. ஸோ எல்லா தாட்ஸுமே நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கணும், எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்கேட்டர் ஃபோகஸ். போர்டம்ல வந்து நமக்கு வந்து அது மெட்டா அவேர்னஸ் ஸ்டேட்ல இருக்க மாட்டோம். ஜஸ்ட் ஏதோ ஒரு போரிங்கான டாஸ்க்க பண்ணிட்டுருப்போம். ஆனா, உங்கள வந்து லோ ஸ்டிமுலேஷன் இதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம தாட்ஸ் மைண்ட்ல என்ன ஓடுதுங்கிற தாட்ஸ பெருசா நம்ம அந்த போரிங் இதுல நம்ம பார்க்கறதில்ல. அதுல வந்து நம்ம தாட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கா? நெகட்டிவா இருக்கா? நியூட்ரலா இருக்கா? என் பிரெயின் வந்து ஃபோகஸ்டா இருக்கா? இல்ல எங்கேயாவது அலப்பாஞ்சுட்டு இருக்கா? அப்புறம் அப்படி தாட்ஸ் வருதுன்னா, அது எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கு? அ அதுக்கப்புறம் எவ்ளோ டைம் ஆயிருக்கு? அதாவது இப்போ 1/4 மணி நேரம் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி டைம் பார்க்குறோமா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஆத்தர் நோட் பண்ணியிருக்காரு, போரிங்கா இருக்கும்போது. உங்களையும் நோட் பண்ணி பார்க்க சொல்றாரு. போரிங் பிராக்டிஸ் பண்ணும்போது. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட்ட வந்து லெஸ் ஸ்டிமுலேட்டிங்கா நான் மாத்துன உடனே, அதாவது ஃபோன் எல்லாம் இல்ல. வெளியிலேருந்து யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் போய் உள்ள உட்காந்துக்கிட்டு, நான் ஒரு மாரி வந்து நான் சொன்ன லிஸ்ட்ல இருக்கிற ஒரு போரிங்கான டாஸ்க் எடுத்துக்கிறேன். அத பண்றேன் அப்படிங்கும்போது, நேச்சுரலா என்னோட அட்டென்ஷன் வந்து எனக்கு உள்நோக்கி தான் திரும்புதுன்னு அவரு சொல்றாரு. நெறைய இன்ட்ரஸ்டிங் தாட்ஸ் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அ போர்டம் வந்து கைண்ட் ஆஃப் அன்வான்டட் ஸ்கேட்டர் ஃபோகஸ் தான். அ அப்படின்னு சொல்றாரு. ஏன் அன்வான்டட் ஸ்கேட்டர் ஃபோகஸ்ன்னு சொல்றாரு அப்படின்னா, ஸ்கேட்டர் ஃபோகஸோட தாட்ஸ வந்து நம்ம அ ஒ மெட்டா அவேர்னஸ் ஸ்டேட்ல இருந்து எல்லா தாட்ஸயுமே கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுல ஒரு இன்டென்ஷன் இருக்கும். எதிர் ப்ராப்ளம் கிரன்ச்சிங் மோட் ஆகட்டும், இல்ல ஹேபிச்சுவல் மோட் எடுத்துக்கிட்டா கூட, நம்ம வந்து ஒரு புடிச்ச விஷயத்த பண்ணும்போது, இது எப்படா முடியும் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்காது நம்மளுக்கு. ஏன்னா புடிச்ச விஷயத்த பண்ணிட்டுருப்போம். ஆனா அப்படியே ஸ்கேட்டர் ஃபோகஸ் மோட்ல இருப்போம். ஸோ நம்ம என்னென்ன தாட்ஸ் எல்லாம் மைண்ட்லேருந்து எடுக்கணும்னு நெனைக்கிறோமோ, அந்தந்த தாட்ஸ் எல்லாம் போதும்பா நம்ம அப்படியே நிறுத்தலாங்கிற ஃபீலிங்கே வராம எடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா போர்டம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அ நம்ம பண்ணிட்டு இருக்கிற போரிங்கான வேலை நமக்கு பிடிக்காததுனால, நம்ம வந்து போதும் எப்ப நிறுத்தலாம்? இது போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல தான் நம்ம இருப்போம். ஸோ இது வந்து ஒரு அன்வான்டட் ஸ்கேட்டர் ஃபோகஸ். பட் உங்களோட மைண்ட லெஸ் சிமுலேஷனா மாத்தி பிராக்டிஸ் பண்றது கண்டிப்பா அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் பத்தின தாட்ஸ் வருது. பட் நான் ஹேபிச்சுவல்ஸ் ஃபோகஸ்ல என்ஜாய் பண்ணி பண்ண மாரி இதுல பண்ண முடியல.
ஏன்னா இதுல பண்ணிட்டு இருக்கிற வேலை வந்து நமக்கு பிடிக்காத வேலை அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து இன்னொரு சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஆஹ் இதாவது இந்த ஆப்ஸ் சிச்சுவேஷன்ல வந்து அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன் நம்ம வந்து கான்சியஸா தூண்டுதல் இல்லாம நம்ம வந்து கம்மி லெவல்ஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷனுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லயே இருந்து பழகி நாவல் ஆப்ஜெக்ட்ஸை தேடி தேடி என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து ரொம்ப கிரேவ் பண்ண ஆரம்பிக்கும். எப்பயாவது போய் கையில போன் எடுக்கணும்னு தோன்றது, இல்ல வெளியில யார்ட்டையாவது பேசணும்னு தோன்றது, என்விரான்மெண்ட்ல வந்து நம்ம ஏதாவது தேடுறது, நம்மள ஆக்குபை பண்றதுக்கு ஏதாவது இருக்காதா, நம்ம எதுக்கு இந்த போரிங்கான டாஸ்க் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ரூமை கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லி லுக்கிங் அட் அ மெஸ்ஸி ரூம் அண்ட் ட்ரைங் டு கிளீன் இட் அந்த மாதிரி சொல்றாரு. எதையோ ஒன்று அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஒன்றை நம்ம பிரெயின் வந்து தேடி தேடி பொறுக்க ட்ரை பண்ணும். இது நம்ம இதை பண்ணலாம், நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து சைடு எஃபெக்ட் ஆஃப் பீயிங் போரிங். அது எப்படி நமக்கு வெளிப்படும் அப்படின்னா, இப்போ ஸ்ட்ராபெரி வந்து ஒரு ஒரு விதையா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அப்படியே மொத்தமா சும்மா பல்கா எடுத்து போடுவோம். ஆ இல்ல நம்ம விக்கிபீடியால வந்து ஒரு போரிங்கான ஒரு டாபிக்க படிக்கிறோம்னா, மேபி 4, 5 லைன் படிப்புமா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணி தள்ளி விடுவோம். ஸோ வந்து பிரெயின் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேல அதுல வந்து அப்படியே போர் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு அது அ நம்மள விடாது. அது வந்து ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸு. அப்ப வந்து நம்ம வந்து எதாவது பண்ணணும்னு நெனைப்போம். போய் ஃபோன டக்குன்னு எடுக்கணும்னு நெனைப்போம். மெஸ் டூ கிளீன் நம்ம ரூம கிளீன் பண்ணணும்னு நெனைப்போம். இல்ல எனிதிங் டூ டூ எனிதிங் வந்து அவர் ஹைலைட் பண்றாரு. அவர் வந்து இப்ப நம்மள சுத்தி இருக்கிற விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு இருக்குமான்னு பார்க்கணும்னு பிரெயின் வேல பண்ணும் அப்டின்றாரு. எனி பாசிஃபையர் தட் வுட் டிஸ்ட்ராக்ட் மீ ஃப்ரம் த தாட் இன் மை ஹெட். ஏன்னா போரிங்கா இருக்கும்போது எகைன் உங்களுக்கு போரிங்கா இருக்கும்போது நம்ம இன்டென்ஷன் இல்லாம இருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம பிரெயின்ல வர்ற தாட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெவியா தான் இருக்கும். ஹெவியானா ரொம்ப தாட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது, அ வி வில் லுக் ஃபார் எனி பாசிஃபையர் தட் வுட் டிஸ்ட்ராக்ட் மீ ஃப்ரம் த தாட்ஸ் இன் மை ஹெட். எனக்கு இது எதுவும் நினைக்காம இருந்தா போதும்பா, இவ்ளோ தாட்ஸ் வருதுங்கிற ஃபீலிங் கூட வரும். ஏன்னா அங்க வந்து அன்இன்டென்ஷனலா டாட் கனெக்டிங் எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் என்ன சொல்றது, நம்மள வந்து ஹை லெவல் ஆஃப் ஸ்டிமுலேஷன்ல இருந்து லெவல் ஆஃப் ஸ்டிமுலேஷன்ல வைக்கும்போது, நமக்கு இந்த பலூன் அமுத்தி வைக்கிற மாரி தான் இருக்கும். எப்படா மேல வருவோங்கிற பிரஷர் தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பட் அத பிராக்டிஸ் பண்ண நமக்கு வந்து லோவர் லெவல் ஆஃப் ஸ்டிமுலேஷன்ஸ்ல நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. இப்ப இந்த மாரி நான் ஃபர்ஸ்ட் ஐ மீன் ஆத்தர் சொல்றாரு. அவரு ஃபர்ஸ்ட் எல்லாம் போர்டம் ட்ரை பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பார்த்தோம் இல்லைங்களா? நம்மள தாட்ஸ் கூட நம்மள இருக்க விடுறதுக்கு ஆப்ஷன் எடுப்போமா? இல்ல அதுக்கு பதிலா 2 ஆப்ஷன் நமக்கு. ஒண்ணு வந்து எலக்ட்ரிக் ஷாக் குடுக்குறது. இன்னொன்னு நம்மளோடயே நம்ம தாட்ஸோடயே நம்மள இருக்க விடுறது. அப்ப பார்த்தோம்னா நெறைய பேர் எலக்ட்ரிக் ஷாக்கே எடுத்துக்கிறேங்கிற லெவலுக்கு தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆத்தர் வந்து அவரும் அத சொல்றாரு. போர்டம்ம வந்து நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச ஸ்டார்ட்டிங்ல எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் கேட்டிருந்தா, ஆமா எலக்ட்ரிக் ஷாக்கே குடுங்க. பட் எனக்கு இந்த மாரி கன்டினியூஸ் தாட்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு இன்னொன்னு வந்து கான்ஸ்டன்ட்டா நம்ம வந்து ஸ்டிமுலேஷன்லயே இருந்துட்டோம். நம்ம பிரெயின் வந்து அதுக்கே வந்து அக்கஸ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கே வந்து பழகி போயிடுச்சு. கான்ஸ்டன்ட் சிமுலேஷன்ல இருக்கிறதுக்கே பழகி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது, சிமுலேஷன்ல இருக்கிறது தான் என்னமோ உலகத்திலேயே ஒரு பெரிய விஷயம் மாதிரி, நம்மளால சிமுலேஷன் இல்லாம இருந்தோம். ஸ்டிமுலேஷன்னா அதான் தூண்டுதல். தூண்டுதல் இல்லாம இருக்கிறோம். நம்ம வந்து அப்படியே போர்டமா எல்லாம் ஃபீல் பண்றோம்னா, நம்ம வாழ்க்கையில ஏதோ பெரிய தப்பு பண்ற ஃபீலிங்க நமக்கு குடுக்கும். ஆனா அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம அதாவது இப்ப நெறைய இந்த புக்கே வந்து பாத்தீங்கன்னா, உங்கள வந்து அ அம் ம் லெஸ் ஸ்டிமுலேட்டிங்கா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணும். அ ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்லயும் சரி, ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்லயும் சரி. ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல எல்லா ஸ்டிமுலேஷனையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஒரு விஷயத்துல எக்ஸ்டர்னலா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்லயும் எல்லா ஸ்டிமுலேஷனையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு, நமக்கு உள்ள டாட் கனெக்டிங் வேலைய பண்ணுவோம். ஸோ இந்த லெஸ் ஸ்டிமுலேஷன் அ லைஃபையே ஒரு லெஸ் ஸ்டிமுலேஷன் லைஃபா கொண்டு போறதுக்கு தான் இங்க நெறைய டாக்டிக்ஸ் இந்த புக்ல குடுத்துருக்கோம். ஏன்னா, நீங்க லெஸ் ஸ்டிமுலேட்டடா இருக்க, மோர் ஸ்டிமுலேட்டடா இல்ல ஹை ஸ்டிமுலேட்டிங்கா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு யூஸ்லெஸ் விஷயத்த வெளில தேடிக்கிட்டே இருப்போம். என்ன தேடுறோம்னே தெரியாத விஷயம். ஜஸ்ட் அது நம்மள பரபரப்பா வச்சுக்கிற ஃபீலிங் மட்டும் தான் அங்க அலைவா இருக்குமே ஒழிய,
நம்ம பண்ற வேலைகள் எல்லாம் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்குமான்னா தெரியாது. ஸோ நம்ம லோ ஸ்டிமுலேஷன் ஸ்டேட்ல நம்மள வைக்க வைக்க என்ன ஆகும்னா, நம்ம ரொம்ப டீப்பா திங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆ ஒரு ஒரு தடவையும் நம்ம வந்து போர்டமையோ இல்ல லோ ஸ்டிமுலேஷன் ஸ்டேட்டையோ தூக்கும்போது, ஸ்டிமுலேஷன்ல வந்து நம்ம அவாய்ட் பண்ணும்போது தான், நம்ம வந்து பிளான் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்து இன்குபேட் பண்ணுவோம். நம்ம வந்து கொஞ்சம் மென்டலா ரீசார்ஜ் ஆவோம். சோ தட் மறுபடியும் கிரேட்டர் எனர்ஜியோட வொர்க் பண்ண முடியும். கிரேட்டர் பர்ப்பஸோட வொர்க் பண்ண முடியும். நம்ம வந்து ஸ்டிமுலேஷன்லயே இருக்கிறோம் அப்டின்னா, வி ஃபெயில் டூ பிளான் அப்டின்றாரு. நம்ம ஏதோ இப்ப நான் ஒரு 1 மணி நேரத்துல வந்து அப்படியே இதுக்கப்புறம் அது, அதுக்கப்புறம் அது, அதுக்கப்புறம் அதுன்னு சொல்லி பண்ணிட்டே இருக்கோம். ஒரு நாள் பூராவே நம்ம நாள் அப்படிதான் வெளியில இருந்து தான் ஒரு ஸ்டிமுலேஷன்ல வெளியில இருந்து தூண்டுதல்கள்லயே நம்ம வந்து பின்னாடி ஆ ஸ்லேவ் மாரி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து பிளான் பண்ணாமயே உட்டுருவோம். நம்ம ஐடியாஸ் எல்லாம் எடுத்து இன்கியூபேட் பண்ணாமயே உட்டுருவோம். இன்கியூபேட்னா ஐடியாஸ் எடுத்து அதுக்கு ஒரு உருவம் குடுக்குறது. அதே பண்ணாம உட்டுருவோம். அப்புறம் ரீசார்ஜ் நம்ம வொர்க்குக்கு நடுவுல நம்மள நாமே மென்டலா ரீசார்ஜ் பண்ணிக்கிறத மிஸ் பண்ணிடுவோம். ஆ அப்ப ரீசார்ஜ் பண்ணாத போது, நம்ம இன்னும் ஹை எனர்ஜி அண்ட் பர்ப்பஸோட வந்து வொர்க் பண்ண முடியாது, அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரு என்ன சொல்றாருன்னா, ஹேபிச்சுவல் சாரி போர்டம் வந்து டோட்டலி யூஸ்ஃபுல்னு நான் சொல்ல மாட்டேன். அ ஹேபிச்சுவல் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம ஹேப்பியா ஒரு வேலைய பண்ணிட்டுருப்போம். அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டுருப்போம். ஆனா, அதே நீங்க போர்டம்ல உட்காரும்போது, ஆன்ஷியஸ் ஆவீங்க, அன்னீசி ஆவீங்க, அன்கம்ஃபர்டபிள் ஆவீங்க. ஆ ஏன்னா வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலைய பண்றோம் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 நம்மள நம்ம வந்து ஸ்டிமுலேஷனயே அந்த தேடிட்டு இருக்காம, ஸ்டிமுலேஷன்லருந்து லோ ஸ்டிமுலேஷனுக்கு போகும்போதும், ஃபர்ஸ்ட் நமக்கு ஆங்ஷியஸ் ஆகும். ஆங்ஷியஸ்னா ஒரு மாரி அ நெஞ்சுக்குள்ள பதட்டமாகறது, அன்னீசியா ஃபீல் பண்றது, அ மென்டலா அன்னீசியா ஃபீல் பண்றது, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது, ஒரு மாரி கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கிறது. ஸோ இந்த ஃபீலிங்ஸ் தான் நமக்கு வந்து போர்டம்ல அதிகமா இருக்கும். ஸோ போர்டம் இன்னொன்னு வந்து போர்டம்ல நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா, அ நம்மளோட நமக்கு ஹேப்பியா இருக்கும்போது மட்டும் தான் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் எல்லாம் அதிகமாகும். அண்ட் மெட்டா அவேர்னஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது பென் அண்ட் பேப்பர் வச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஒரு ஒரு தாட்டையும் மிஸ் பண்ணாம நோட் பண்ணுவோம். ஸோ போர்டம்ல வந்து இட் இஸ் ஜஸ்ட் டு பிராக்டிஸ் லோ ஸ்டிமுலேஷன் அவ்வளவுதான். நம்ம அந்த பிராக்டிஸ்க்காக மட்டும் தானே தவிர, மத்தபடி போர்டம் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் மோர் என்கரேஜபிள். பட் மைண்ட் வாண்டரிங் இஸ் மைண்ட் வாண்டர் வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல கான்ஸ்டன்ட்டா மைண்ட் வாண்டர் பண்ணி கான்ஷியஸா இருக்கிறத நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஃபார்ச்சுனேட்லி அவர் மைண்ட் வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் ஆகட்டும், போர்டம் ஆகட்டும், ஒரே ஃபியூச்சரை நோக்கி நிறைய டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இட் லெட் அவர் மைண்ட் வாண்டர் வைல் வி பிகம் லெஸ் சிமுலேட்டட் பட் வித் பர்பஸ். போர்டம்ல வந்து பர்பஸ் இல்லாம உட்காந்துட்டு இருப்போம் நம்ம. ஜஸ்ட் ஒரு மைண்ட் பிராக்டிஸ் பண்றதுக்காக மட்டும் உட்காந்துருப்போம். ஆனா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்ல வந்து அதுவும் மாதிரி லெஸ் ஸ்டிமுலேட்டா தான் இருப்போம். பட் இட் டஸ் வித் பர்பஸ் அப்படின்றாரு. ப்ராப்ளம் கிரன்ச்சிங் மோட் ஆகட்டும், இல்ல ஹேபிச்சுவல் மோட்ல வந்து நம்ம ஐடியாஸ் எல்லாம் எடுத்துக்கிறதாகட்டும், நம்ம ஒரு பர்பஸா உட்காந்து பண்ணுவோம் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட, மைண்ட் வாண்டரிங்க. இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பழைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்க் டீஃப்ராக்மென்ட் அப்படின்னு சொல்லி இந்த விண்டோஸ்லலாம் ஆகும். நம்ம விண்டோஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா ஒர்க் ஆகுது. ரொம்ப ஸ்டக் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து இந்த டிஸ்க் டீஃப்ராக்மென்ட் பண்ண சொல்லி கம்ப்யூட்டர் கேட்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆம் பிளாக்ஸ் ஆஃப் சேம் டைப் அங்கங்க இருக்கிற ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன பத்தி இருக்கிற டேட்டா அங்கங்க டிஸ்க்ல இருக்குன்னா, அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிடும். இந்த மாரி டேட்டா வந்து குரூப் பண்ணி வச்சுரும். ஒரு அ சோ சோ தட் அது ரிட்ரைவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ரொம்ப சுத்தாம இப்போ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ப்ரோகிராம் ஒர்க் ஆகுதுன்னா, அந்த ப்ரோகிராம்ஸ் பத்தின எல்லா டேட்டாவுமே பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது, ஆ சுத்தி சுத்தி அந்த ஐ மீன் இப்போ அந்தந்த டேட்டாவ தேடி டிஸ்க் ஃபுல்லா அந்த கம்ப்யூட்டர் அலைய தேவையில்ல. அந்த டேட்டா எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அந்த டேட்டாவ தேடி சுத்துறதே நமக்கு கம்மியாயி கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டா வொர்க் ஆகும். இது வந்து ரொம்ப பழைய கம்ப்யூட்டர்ஸ்ல சொல்றாரு. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, அ அது அந்த அந்த ப்ராசஸ பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். அங்கங்க இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் பிளாக்ஸ்ல அரேஞ்ச் ஆகும். அந்த மாரி தான் நம்ம பிரெயினும். நம்ம பிரெயின்ல வந்து நீங்க நம்ம என்னதான் டெக்னிக்கலா இருந்தாலும், ஆ அ
என்ன பண்ணாலும் நம்மளோட பிரெயினையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணாம, நம்ம வந்து கிளீன் அப் பண்ணிக்காம, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்து வெளியில போட்டுக்காம, நம்ம வந்து இதே மாரி தான் ஏதோ ஒரு டேட்டாவ தேடி மைண்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்போம். அப்படின்னு சொல்றாரு. நம்மளும் நம்ம தாட்ஸ்லாம் இந்த மாரி டீஃப்ராக்மென்ட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இந்த எப்ப பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு டாஸ்க்குக்கும் இன்னொரு டாஸ்க்குக்கும் நடுவுலயே பண்ணிக்கணுன்றாரு. ஸோ, அ நம்ம அப்படியே ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல போறோம் அப்படின்னா, நம்ம 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 தாட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். ஒரு டாஸ்க் இன்னொரு டாஸ்க் நடுவுல இருக்கிற கேப்லயே அதுக்கு முந்தின டாஸ்க்கோட அ தாட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அ நம்மள வந்து இன்னும் இட் கிவ்ஸ் அஸ் ஸ்பேஸ் டூ திங்க் கிளியர்லி அண்ட் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் அப்படின்றாரு. நம்ம வந்து இன்னும் கிளியரா திங்க் பண்ண முடியும். பிளஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஐடியாஸ்க்கோ, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ, இல்ல என்ன ப்ராப்ளத்துல ஒர்க் பண்ணிட்டுருக்கோமோ, இல்ல நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ்லயோ கூட நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் குடுக்கறதுக்கான ஸ்பேஸ அது கிரியேட் பண்ணி குடுக்கும் அப்படின்றாரு. ஸோ பேசிக்கலி இது நமக்கே புரியுது. பிரெயின்ல நெறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து கஜ கஜ கஜன்னு சுத்திக்கிட்டு இருப்போம். எங்கேயுமே மீனிங்ஃபுல்லா இருக்க மாட்டோம். அதுவே ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சு எல்லா டு டூஸையும் தனியா எழுதுறோம். எல்லா ஐடியாஸையும் தனியா எழுதுறோம். எல்லாத்தையுமே வந்து வெளில ஒரு மாரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து கிளியரா திங்க் பண்ணும். ஸோ இதுலயும் அதான் இவரும் அதான் சொல்ல ட்ரை பண்றாரு. என்ன அப்டின்னா, நம்ம பிரெயின வாண்டர் பண்ண விட்டு, நம்ம டேட்டாவெல்லாம் நம்ம பிரெயினுக்குள்ள நம்ம கொஞ்சம் கிளியரா கொணந்துக்கணும். கிளியர் அவர் தாட்ஸ் பண்ணிக்கணும். அப்டி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் வந்து நம்ம என்ன வேல பண்றோமோ, அதுல குடுக்க முடியும் அப்டின்னு சொல்றாரு. ஆ இந்த இந்த மாரி மொமெண்ட்ல அதாவது எப்டின்னா, நம்ம நம்ம காமா உட்கார்ந்து பிரெயின்ல இருக்கிற ஓப்பன் லூப் எல்லாம் க்ளோஸ் பண்ணி, இந்த மாரி மைண்ட வந்து டீஃப்ராக்மென்ட் பண்ணும்போது, அ நம்மள நாமே வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னு சொல்றாரு. செல்ஃப் எக்ஸாமினேஷனா நம்மள நாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பிரெயின்ல எது இருக்கு, எது இல்ல, எது தேவையில்ல, நம்ம எதுக்கு தேவையில்லாத நெனச்சுட்டு இருக்கோம், எங்க நம்ம எனர்ஜி போகணும், அடுத்து என்ன பண்ணணும். ஸோ இந்த மாரி நம்மள நாமே ஒரு சுய பரீட்சை பண்ணிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஆக்டிவிட்டி கேப்ஸ் அதாவது ஒரு வேலை பண்றோம். அப்புறம் அடுத்த வேலை பண்றதுக்கு நடுவுல கண்டிப்பா பிரேக் எடுத்தாகணும். ஸோ அந்த பிரேக்ல வந்து டக்குனு ஃபோன்லாம் எடுத்து பார்க்காம, இந்த மாதிரி ஒரு போர்டமையோ, இல்ல ஒரு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்லயோ போறது வந்து, அந்த ஆக்டிவிட்டீஸயே ரொம்ப வேல்யூபிளாவும், மீனிங்ஃபுல்லாவும் ஆக்குது. ஸோ இத்தன நாளா அத நீங்க விட்டுட்டு இருக்கீங்க. அது இனிமேல் கிளைம் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதுமேல் அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இதோட வந்து சாப்டர் 6 முடிஞ்சுது. இட்ஸ் ஆக்சுவலி பிக் சாப்டர் தான். சாப்டர் 6 விச் இஸ் யுவர் பிரெயின்ஸ் ஹிடன் கிரியேட்டிவ் மோட் அதாவது ஸ்கேட்டர் ஃபோக்கஸோட இன்ட்ரோடக்ஷன், பேசிக்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. அடுத்து வந்து சாப்டர் 7 போறோம். இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸ் எல்லாம் வந்து அ பெரிய சாப்டர்ஸ் கிடையாது. பட் நெறைய சாப்டர்ஸ் வருது. ஸோ அடுத்த சாப்டரோட டாபிக் வந்து ரீசார்ஜிங் யுவர் அட்டென்ஷன். அதாவது இப்போ வந்து அம் அ அட்டென்ஷன வந்து எப்படி நம்ம இன்கிரீஸ் பண்றது? ஹைப்பர் ஃபோக்கஸ், ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கொண்டு போறாரு. நம்ம அட்டென்ஷன எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம்? அதாவது இப்ப பிரெயின் வந்து ரொம்ப ஒரு அ எந்த ஸ்டேட்ல பிரெயின் இருந்தா நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்க்குள்ள மோட்குள்ள போலாம்? அ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்குள்ள மோடுக்கு போறதே பிரெயினுக்கு ஒரு ரீசார்ஜ். அந்த ரீசார்ஜ் நீங்க எப்ப பண்ணணும்? அப்படிங்கிறது வந்து இந்த டாபிக். சோ இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு ஒரு கோட்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த அம் சாப்டர் வந்து ஒரு கோட் சொல்றாரு. என்ன அப்படின்னா, சில சமயம் வந்து மரத்துக்கடியில சும்மா தரையில புல்ல படுத்துக்கிட்டு, நம்ம வந்து மரத்த பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு அருவிக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டோ, இல்ல நீர்நிலைக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டோ, அந்த அந்த தண்ணி போற சத்தத்த கேட்டுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் நிம்மதியா படுத்துக்கிட்டு மேல வானத்துல கிளவுட்ஸ் போறதெல்லாம் பார்க்கறது. இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. ஆ நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்து ம் சு வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த டைம் எல்லாம் நமக்கு ரீசார்ஜிங் டைம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எப்ப நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணணும்? எப்படின்னா, அதுக்கு ஒரு 4 கண்டிஷன் சொல்றாரு. நீங்க எப்ப ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போயிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஆ
ஓகே. இப்ப ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட் வந்து இன்டென்ஷன் செட் பண்ணி உங்க கிரியேட்டிவிட்டி மட்டும் வெளியில கொண்டு வரதில்ல. ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ டூ ரீசார்ஜ் அப்படின்றாரு. ரீசார்ஜ்னா நீங்க மென்டலா ரீசார்ஜ்டா ஃபீல் பண்ணுவீங்க. ரீசார்ஜ்ங்கிறதுக்கு எப்படின்னு என்ன சொல்றது? மென்டலா நம்ம எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கிறோம் அப்படின்னா, ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் எனர்ஜி லெவல் மறுபடியும் ஹை ஆயிரும். ஸோ நம்ம வந்து ரீசார்ஜ்டா ஃபீல் பண்றதுக்கும், மென்டலா ரீசார்ஜ்டா ஃபீல் பண்றதுக்கும் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நம்மளோட எனர்ஜி லெவல் நம்ம வந்து எனர்ஜி லெவல் தான் வந்து நம்மளோட ஃபோக்கஸ் லெவலையும் டிட்டர்மைன் பண்ணுது. நம்ம எனர்ஜி ரொம்ப லோவா இருக்கும். நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னா, நமக்கு ஆப்வியஸ்லி ஒரு விஷயத்துல ஃபோக்கஸும் பண்ண முடியாது. நம்ம எதையோ ஒண்ணு எடுக்க போவோம், வேற ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வருவோம். சம்மந்தம் இல்லாம பாதி விஷயங்கள மறந்துட்டு இருப்போம். எனர்ஜியே இல்லாம இருக்கும்போது. அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திச்சு நல்லா எனர்ஜெட்டிக்கா வரும்போது தான் நம்மளால திரும்ப ஃபோக்கஸே பண்ண முடியும். ஸோ எனர்ஜி லெவலும் ஃபோக்கஸும் ரொம்ப கனெக்டட் அப்படிங்கிறாரு. அம். ம். இப்ப வந்து இது நீங்க நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் டைம் வந்து கொஞ்ச நேரம் நீங்க தூக்கம் கெட்டுருக்கீங்க. அல்லது வந்து வொர்க் பிரேக்கே இல்லாம வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, உங்க ஃபோக்கஸ் அவ்ளோ எஃபெக்டிவா இருக்காது. இத நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்டின்னு சொல்றாரு. ஓகே. ஒரு ஒரு நிமிஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன் டிக்ரீஸ் ஆகுது. அட்டென்ஷன், ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட் தான். ஸோ இதோட குவாலிட்டி நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆவுது. எனர்ஜி லெவல்ஸ் டிக்ரீஸ் ஆகறதுனால இதெல்லாம் டிக்ரீஸ் ஆவுது அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு விஷயத்துல ரொம்ப நேரம் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம டிஸ்ட்ராக்டடா இருப்போம். என்ன பண்றதுன்னு தெரியாம பிரெயின் அங்கங்க அப்டியே ஹை ஸ்டிமுலேஷன் மோடுக்கு போய் ஃபோன் எடுத்து எடுத்து பார்த்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். ஆ ரொம்ப ஒரு டாஸ்க்க பண்ணாம நெறைய சைட் ட்ராக்டு டாஸ்க்க பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்போம். எதுலயுமே டிஸ்ட்ராக்ஷன் கூட முழுசா பண்ண மாட்டோம். ஒண்ணு பண்ணுவோம், அதுக்கப்புறம் அடுத்து பண்ணுவோம், அதுக்கப்புறம் அடுத்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ பைலட் மோட்ல நம்ம போக ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சாப்டரோட லெசன் வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்றாரு. த மோர் ஆஃபன் வி ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் டு ரெப்ளனிஷ் அவர் மென்டல் எனர்ஜி, த மோர் எனர்ஜி வி ஹேவ் ஃபார் அவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸ். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அடிக்கடி நம்ம வந்து ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போயிட்டு, நம்ம மென்டல் எனர்ஜிய ரீசார்ஜ் பண்ணிட்டே இருந்தோம் அப்டின்னா, நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸ்க்கு நமக்கு நெறைய எனர்ஜி இருக்கும். ஸோ தட் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்க பண்ணும்போது, நம்ம வந்து இன்னும் அ அ நெறைய எனர்ஜியோட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இந்த லெசனோட அ சாரி இந்த சாப்டரோட லெசன் இதுதான். நீங்க மென்டல் எனர்ஜிய வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆ அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸ பண்றதுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம வந்து எப்படி பிசிக்கல் எனர்ஜி ஒரு நாள்ல குறையுதோ, அதே மாரி தான் நம்ம மென்டல் எனர்ஜியுமே குறையும். ஸ்டெடிலி குறைஞ்சுட்டே வரும். ஆ அப்படி இருக்கும்போது ஃபோக்கஸும் ஸ்டெடியா குறைஞ்சுட்டே வரும். ஸோ அதனால நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறது எப்படி காலைல, மத்தியானம், நைட்ன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மள பிசிக்கல் எனர்ஜி ரீசார்ஜ் பண்ணிக்கிறோமோ, அந்த மாரி ஸ்கேட்டர் ஃபோக்கஸ்குள்ள மோட்ல போயி மென்டல் எனர்ஜிய ரீசார்ஜ் பண்ணிக்கிறதும் இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நீங்க போடுற டைமுக்கு அது வொர்த் தான் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. அ இது வந்து ஒரு 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 வொர்த்தான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து, ஆ உங்கள எவ்ளோ மென்டல் எனர்ஜி இருக்குதோ, மென்டல் எனர்ஜி ஹையா இருக்கு, நம்ம ஹேப்பியா இருக்கோம் அப்டின்னா, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் இன்கிரீஸ் ஆகும். இல்ல எனர்ஜி குறைவா இருக்கு, நம்ம ஹேப்பியா இல்ல அப்டின்னா, நம்ம எனர்ஜி ஸ் அ மென் அட்டென்ஷன் ஸ்பேஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். இது 2மே வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ, நம்ம எப்பவுமே வந்து அப்போ வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸ பண்ணணும், நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியணும் அப்டின்னா, நம்ம மென்டல் எனர்ஜி நம்ம ஹையா வச்சுக்கணுன்றாரு. அதுக்கு வந்து ஸ்லீப் கனெக்டட் அப்டின்றாரு. கெட்டிங் இனஃப் ஸ்லீப் ஆ வந்து உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேஸ வந்து 58% இன்கிரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்றாரு. அண்ட் டேக்கிங் ஃப்ரீக்வென்ட் பிரேக்ஸ் வொர்க்குக்கு நடுவுலயும் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபைட் பிரேக்ஸ் எடுத்து எடுத்து பண்றோம். அதாவது ரேண்டமா போறோம். அதுல 1/2 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு வரோம். அந்த மாரி பிரேக்ஸ சொல்லல. 1 ஹவருக்கு இப்ப வந்து ஒரு 5 மணி நேரம் இருக்கு. 5 மணி நேரத்துக்கு 5 1 ஹவர் டாஸ்க் பண்றோம். ஒரு 1 ஹவர் டாஸ்க் நடுவுலயும் ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போறோம். அதுல ஹேபிச்சுவல் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போறோம். நமக்கு புடிச்ச விஷயத்த பண்றோம். 15 மினிட்ஸ் பண்றோம். அதுல ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போயிட்டு, நம்ம பிரெயின வந்து நம்ம தாட்ஸ் முந்தின டாஸ்க் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு, அடுத்த டாஸ்க்ல என்ன பண்ணணுங்கிற கிளாரிட்டியும் ப்ராபப்ளி அ ஒரு நல்ல ஒரு நைட்ல வொர்க் பண்றோம் அப்டின்னா, மேபி நைட்ல வந்து யாருமே இல்லாத ரோட்ல நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வாக் போயிட்டு வர்றதே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா தான் இருக்குது. டூ மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாரி ஒரு சிஸ்டம கிரியேட் பண்ணி,
பிளான்டு ரீசார்ஜஸ் பண்ணணும். ஒர்க் பிரேக்குங்கிற பேர்ல 15 மினிட்ஸ்க்கு 1/2 மணி நேரத்துக்கு என்ன பண்றோம்னே தெரியாம கேட்ஜெட் எடுத்து நோண்டிக்கிட்டு, பிரெயின வந்து இன்னும் ஹை ஸ்டிமுலேட்டட் மோடுக்கு கொண்டு போயிட்டு வரக்கூடாது. ஸோ அத பார்த்துக்கணும். ஸோ என்ன சொல்றாரு அப்டின்னா, ஃப்ரீக்வென்ட் பிரேக்ஸ் இல்லாம ஒர்க் பண்றதும், ஃப்ரீக்வென்ட் பிரேக்ஸ் இப்ப நான் சொன்ன மாடல்ல ப்ராப்பர் ஸ்கெட்யூல்டு சென்சிபிள் மீனிங்ஃபுல் பிரேக்ஸா இருக்கணும். அப்புறம் இனஃப் தூக்கம். இது 2மே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம மென்டல் எனர்ஜிய நல்லா இன்கிரீஸ் பண்ணும் அப்டின்றாரு. ஸோ நல்லா தூக்கம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 58% வந்து நீங்க நல்லா தூங்குறீங்க அப்டின்னா, உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் இன்கிரீஸ் ஆகும். நீங்க நல்லா தூங்காம ஒரு வேலைய பண்றீங்கன்னா, 58% உங்களோட ஃபோக்கஸ் குறையும் அப்டின்னு சொல்றாரு. அட்டென்ஷன் ஸ்பேஸ் குறையும் அப்டிங்கிறாரு. ஆ அப்போ வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு, ஒரு ப்ராப்பர் பிளான்டு அ பிரேக்ஸோட நீங்க வொர்க் பண்றீங்க அப்டின்னா, உங்க ப்ரொட நம்ப அ உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேஸ் 58% இன்கிரீஸ் ஆகுதுன்னா, புரொடக்டிவிட்டியும் அதே அளவுக்கு இன்கிரீஸ் ஆகும். 58% எஸ்பெஷலி வென் வி ஆர் வொர்க்கிங் ஆன் அ டிமாண்டிங் டாஸ்க். அதாவது ரொம்ப யோசிக்கக்கூடிய, மூளைய போட்டு வொர்க் பண்ணக்கூடிய டாஸ்க்ல பண்றோம் அப்டின்னா, நமக்கு அந்த 60% இன்கிரீஸ் இன் யுவர் அட்டென்ஷன் ஸ்பேஸ் வந்து 60% இன்கிரீஸ் இன் யுவர் அ புரொடக்டிவிட்டி அப்டின்னு சொல்றாரு. அண்ட் த பெட்டர் ரெஸ்டட் வி ஆர், த மோர் ப்ரொடக்டிவ் வி பிகம். நம்ம எந்த அளவுக்கு நம்மள ரெஸ்ட் எடுத்துக்கிறோமோ, நல்லா தூங்கி, நல்லா ஹாப்பியா இருந்து, நல்லா வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர் வொர்க் பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டு, அம் 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 அது 2 பிரேக்குமே மீன் பண்றாரு. விச் இஸ் பிரேக் பிட்வீன் த டாஸ்க் அண்ட் பிரேக் ஆஸ் அ பெர்சன். ஸோ மென்டலா, பிசிக்கலா உங்கள வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னு சொல்றாரு. பண்ண பண்ண நம்ம அந்த ரீசார்ஜிங் வந்து உங்கள இன்னும் ப்ரொடக்டிவா மாத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தி பெட்டர் ரெஸ்டட் வி ஆர், தி மோர் ப்ரொடக்டிவ் வி பிகம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு வந்து நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸ்ல ஒர்க் பண்ண பண்ண உங்களுக்கு டெஃபினட்டா டயர்ட் ஆகும். ஏன்னா வந்து அது வந்து நம்மளோட பிஹேவியர ரெகுலேட் பண்ணும். நம்மளோட இருக்கிற லிமிட்டட் எனர்ஜிய வந்து கண்டிப்பா ட்ரெயின் பண்ணும். ஏன்னா ஹைப்பர் ஃபோக்கஸ் இஸ் லைக் வெரி டிமாண்டிங். ஏன்னா ஃபுல் அட்டென்ஷன வந்து ஒரு இடத்துல போட்டு, நம்ம காம்ப்ளெக்ஸான டாஸ்க்க திங்க் பண்ணும்போது, பிசிக்கல் ட்ரெயின விட மென்டல் ட்ரெயின் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம வந்து அம் வ வ வி ஹேவ் டூ கான்ஷியஸ்லி அ ப்ராப்பரா பிரேக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லாம நம்ம வந்து ஒரே அ டாஸ்க்ல பிரேக் எடுக்காம போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட எனர்ஜியும் அதுல குறையும். நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேஸும் அதுல குறையும். ஆ அப்புறம் அப்படி குறையும்போது நம்ம கையில என்ன டாஸ்க்க பண்ணிட்டு இருக்கோமோ, அதுல ஃபோக்கஸ் பண்றதும் குறைய ஆரம்பிச்சுரும். ஆ ஸோ ஓ அப்பப்போ ரீசார்ஜ் அப்படிங்கிறது நீங்க கான்ஷியஸா பண்ணி ஆகணும் அப்படின்றாரு. அப்புறம் இப்பதான் வந்து ஒரு 5 சைன்ஸ் சொல்றாரு. 5 சைன்ஸ் சைன்ஸ்னா 5 சிச்சுவேஷன்ஸ். அ எப்ப வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணணும், எப்ப ஸ்கேட்டர் ஃபோகஸ் மோடுக்குள்ள போணும். இந்த கீழ இருக்கிற 5 சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா, நீங்க ஸ்கேட்டர் ஃபோகஸ் மோடுக்குள்ள போய் ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. டெலிபரேட்டா, கான்ஷியஸா வேணும்னே, ஓகே நான் இப்ப ஸ்கேட்டர் ஃபோகஸ்குள்ள மோடு போய் ரீசார்ஜ் பண்ண போறேன் அப்படின்னு டெலிபரேட்டா பண்ணணும். அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஸ்விட்சிங் அமாங் டாஸ்க், பீயிங் அனேபிள் டூ சஸ்டெயின் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். அதாவது ஒரு டாஸ்க் பண்றோம். கொஞ்ச நேரத்துல அடுத்த டாஸ்க் பண்றோம். கொஞ்ச நேரத்துல அதுக்குள்ள வேற ஏதாவது வருது அத பண்றோம். ஸோ அதாவது ஒரு டாஸ்க்க மட்டும் எடுத்துக்கிட்டு, மீதி டாஸ்க் எல்லாம் வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு வந்தா கூட, இல்ல பேசுவோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு, ஒரு டாஸ்க் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சா ஓகே. அப்படி பண்ண முடியாம நம்ம திரும்ப திரும்ப ஒரு டாஸ்க் இன்னொரு டாஸ்க்கும் மாறி மாறி எதையுமே ஃபுல்லா முடிக்காம இருக்கோம் அப்படின்னா, இட் மீன்ஸ் அவர் பிரெயின் நீட்ஸ் அ பிரேக். அப்ப நம்ம ஸ்கேட்டர் ஃபோகஸ்குள்ள மோடுக்குள்ள போயிட்டு, நம்ம ஃபோக்கஸ ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்றாரு. ஆ அப்புறம் நம்ம வந்து லூசிங் யுவர் கிரிப் ஆன் இன்டென்ஷன்ஸ். அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே ஹைப்பர் ஃபோக்கஸ்லயே பார்த்தோம். செட்டிங் இன்டென்ஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது அடுத்த 1 ஹவர் இதுதான் பண்ண போறேன். நான் இதுல தான் என் ஃபோக்கஸ் இருக்க போகுதுன்னு இன்டென்ஷன் செட் பண்ணுவோம். நோக்கம் செட் பண்ணுவோம். இன்டென்ஷன்னா நோக்கம். நோக்கம் செட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அந்த நோக்கத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்படியே நம்ம நோக்கம் கைய விடுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கைய விட்டு நமக்கு வந்து நம்ம நோக்கத்து மேல ஐ மீன் ஒரு இன்டென்ஷனலா ஒர்க் பண்ற ஒரு கண்ட்ரோல் கைய விட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ரொம்ப ரியாக்டிவா ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுக்கு ரியாக்டிவா ரெஸ்பாண்டிங் பண்ணாம நெறைய ரியாக்டிவா பண்றோம் அப்டின்னாலும், ஓகே நம்ம பிரெயின் வந்து ஒரு மாரி ஹை ஸ்டிமுலேட்டடா இருக்கு.
ஸோ அதனால வந்து நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல போய் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்றாரு. அடுத்து வந்து ஓகே. ஆ அதாவது ஒரு வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் எடுக்கணும் பிரெயின். கரெக்ட்டுங்களா? ஸோ அத தாண்டி அதாவது இப்போ இந்த 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 இமெயில் படிக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும்னா, அந்த 2 மினிட்ஸ்ல பண்ணாம நம்ம ஒரு 4 மினிட்ஸ் அதையவே திருப்பி திருப்பி மேலயும் கீழயும் படிச்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெசேஜையோ, மெயிலையோ. இட் மீன்ஸ் அந்த இடத்துலயும் நம்ம வந்து பிரெயின் வந்து நம்மளோட ஃபோக்கஸ் போயிடுச்சு. அட்டென்ஷன் ஸ்பேஸ் குறைஞ்சிருச்சு. ஆர் அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல நெறைய விஷயங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஆ ஸோ அந்த டைம்லயும் நம்ம ரீசார்ஜ் தேடி போணும் அப்படின்றாரு. ஸோ அதாவது எப்படின்னா, கெட்டிங் டாஸ்க் டன் அட் அ நோட்டிசபிலி ஸ்லோவர் ரேட் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் மைண்ட்லெஸ் ஒர்க். அதாவது இப்ப எடுத்து சோசியல் மீடியா செக் பண்ணணும்னு தோன்றது. ஆ லெஸ் இம்பார்ட்டன்ட்டான வொர்க்ஸ பண்ணணும்னு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மூளை யூஸ் பண்ணாம அப்படியே உட்கார்ந்து YouTube வீடியோஸ பார்க்கறது, Facebook பார்க்கறது. ஸோ அந்த மாரி மைண்ட்லெஸ் ஒர்க் ஆர் லெஸ் இம்பார்ட்டன்ட் வொர்க்ஸ நோக்கி நம்ம மைண்ட் போகுதுனாலும், இட் மீன்ஸ் பிரெயின் நீட்ஸ் ரீசார்ஜ். அப்பயும் நீங்க வந்து உங்க ரீசார்ஜ் பண்ணணும். ஆ அப்புறம் அன்இன்டென்ஷனலி ஸ்லிப்பிங் இன்டூ ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட். ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்கு போணும். ஆனா இன்டென்ஷனலா இல்லாம அன்இன்டென்ஷனலா போறோம்னாலும் நம்ம வந்து ஓகே நம்ம வந்து டே ட்ரீமிங் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். ஸோ அதையும் ஸ்டாப் பண்ணும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வர்றது. ஒரு டாஸ்க் இன்னொரு டாஸ்க் நடுவுல ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கும்போது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 ஒரு வேலைய பண்ணும்போது இன்டென்ஷன் செட் பண்ணி பண்ணுவோம். அந்த இன்டென்ஷன லூஸ் பண்ணிட்டு நம்ம ரொம்ப ரியாக்டிவா மாறுறோம். எல்லாரையும் சும்மா கத்துறோம். இல்ல நம்ம வந்து ஒரு 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 அ ரெஸ்ட்ஃபுல்லா இல்லாம ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கோம் அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 2 இது. 3 வந்து ஒரு வேலைய வந்து நோட்டிசபிலி லோவர் ஸ்லோவா பண்றோம் அப்படின்னா, 5 நிமிஷத்துல பண்ண வேண்டியது நம்ம ஒரு 15 நிமிஷத்துல பண்றோம் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன். 4வது வந்து நம்ம பிரெயின் வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ நோக்கி போகுது. மோர் மைண்ட்லெஸ் ஒர்க்க நோக்கி போகுது அப்படின்னா, 5வது வந்து அன்இன்டென்ஷனலா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்கு போறோம். விச் இஸ் டே ட்ரீமிங். பகல் கனவு. சும்மா உட்கார்ந்து மைண்ட் என்ன பண்ணுதுன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கிறது. அப்படியே மைண்ட் எங்கெங்கெல்லாம் சுத்துதோ, அங்கங்கெல்லாம் பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாரி இந்த 5 சிச்சுவேஷன்ஸ்லயும் நீங்க என்ன பண்ணுங்க, கான்ஷியஸா ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்கு போங்க. கான்ஷியஸா பிரேக் எடுங்க. ஹேபிச்சுவல் ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்கு போங்க. எந்திரிங்க, நடங்க, இல்ல ஏதோ ஒரு பாட்டு கேளுங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயத்த பண்ணுங்க. விச் இஸ் ஆக்குபையிங் லெஸ்ட் அட்டென்ஷன் ஸ்பேஸ் இன் யுவர் பிரெயின். பென் அண்ட் பேப்பரோட உட்காருங்க. உட்கார்ந்துகிட்டு பிரெயின கிளியர் பண்ணுங்க. ஸோ அப்ப வந்து நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். பிளஸ் உங்களுக்கு நல்ல தூக்கம் இருந்திருக்காங்கிறதையும் என்ஷூர் பண்ணுங்க. ஸோ இது 2ம் ரொம்ப முக்கியம். நல்ல தூக்கம், அதுக்கப்புறம் பிரெயின் வந்து நம்ம ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோட்ல ரீசார்ஜ் பண்றது. ஸோ இது 2யும் டெஃபினட்டா வந்து ஒரு ப்ராப்பர் வொர்க் பிரேக்ஸ் அண்ட் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றாரு. ஆ அதுக்கு அடுத்து வந்து டேக் மோர் ரெஃப்ரெஷிங் பிரேக்ஸ் அப்படின்றாரு. சரி இப்ப பிரேக் எடுக்கிறோம். நல்லா தூங்கி எந்திரிக்கிறோம். வந்து வொர்க் பண்றோம். இந்த மாரி பிரெயின் ஆகுது. அந்த பிரெயின் ஆகும்போது நமக்கு ஸ்கேட்டர் ஃபோக்கஸ் மோடுக்கு போய் பிரேக் எடுக்கணும். பிரெயின ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேன்னு நம்மளும் பண்றோம். ஸோ அந்த பிரேக் வந்து எப்படி இன்னும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த டாபிக். பட் அது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். நான் இன்னும் அ நேத்து நைட் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப டீப்பா பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். ஆம் இந்த வீக் எஸ் வி ஆர் டன் வித் டுடேஸ் டாபிக். தேங்க் யூ.